கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம், அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாய். அபிராமியோடைய அருளால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பதிவு ரொம்ப அர்த்தமான பதிவு. யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய சாபங்கள் இருக்குது. இந்த சாபங்களை நீங்கினாத்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த சாபம்லாம் நீங்கணும்னா நிறைய பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ பரிகாரம்லாம் வேண்டாம். சிம்பிளான பரிகாரத்தை சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக பரிகாரம் சொல்லித்தரேன். அதை செய்யுங்க, அதுவே உங்கள் சாபங்களை நீக்கிடும். முக்கியமாக என்னென்ன சாபத்தில் மனிதன் சிக்கி கொண்டிருக்கிறான், எந்த சாபத்தில் அவன் சிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல சில சாபத்துக்கு விமோச்சனம் செயலால் மட்டும்தான் நடக்கும். நம்ம சில சாபத்துக்கு மட்டும் விமோச்சனம் தானாக நடக்காது. அது நம்ம ஏதாவது பண்ணினா தான் நடக்கும். இன்றைக்கி பல குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. நம்ம பல குடும்பம் நல்ல வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்து போய் கிடக்கு. நல்ல லட்சக்கணக்கு கோடி கணக்கில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க, சீக்கிரம் விவாகரத்து ஆகிடுது. என்னங்க பிரச்சனை? என்ன நடக்குது உலகத்தில்? கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், கடைசியில் பூட்டிட்டு வரான். வேறு ஒன்றும் அவனால் பண்ண முடியல. கடன் தொல்லை தாங்க முடியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நிம்மதி இல்லை. பேருக்கு வாழ்கிறான். வீட்டுக்குள்ளே 2 கட்டில் போட்டு வாழ்ந்துக்கிட்டு கிடக்கிறான். படுக்க நிம்மதி இல்லை, சாப்பாடு நிம்மதி இல்லை, வியாதி அதிகமாக இருக்குது. ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆஸ்பத்திரியிலே வாழ்க்கை முடிச்சுக்கிறான். காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு எதையாவது 1-2 ரூபாயை சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எவன்கிட்டையாவது ஒட்டு மொத்தமாக கொடுத்து ஏமாந்து போகிறான். மன நிம்மதிங்கிறது என்னங்க இது? என்ன வாழ்க்கை? எதை நோக்கி நம்ம பயணம் போகுது? எதை நோக்கி இன்று பயணம் போகிறது? இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பெரிய கேள்விகள். அதில் ரொம்ப முக்கியமாக சில சாபங்கள் தான் நம்மளை துரத்துதுங்க. அது என்னென்ன சாபம்னு தெரிஞ்சுக்கிங்க. அதை எப்படி தீக்கணும்னு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன் இந்த சாபம் வந்ததுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனியாகவே சொல்கிறேன். முடிவாக நான் அதுக்கு பரிகாரமும் சொல்கிறேன். எஸ், உத்தரவு. முதல்ல பாருங்கள், பெண் சாபம். பெண்கள் உங்கள் வீட்டில் பெண் சாபம் இருந்ததுன்னா அது துஷ்டங்க. அதுக்கு பெரிய கஷ்டமே அந்த பெண் சாபத்தினால நம்மளால் நிம்மதியே இருக்க முடியாது. இந்த பெண் அடுத்தது நாகசாபம், சர்ப சாபம்னு சொல்லுவாங்க. சர்ப சாபம்னா பாம்பு சாபம் மட்டும் கிடையாது. பாம்பு தொடர்பான சாபம் மட்டும் இல்லை. இது பித்ரு தோஷம் போல இது ஒன்று சாபம். இது எப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் சர்ப்பமாக பாவிச்சிடும். என்றைக்கோ எங்கேயோ ஒரு வார்த்தையை விடுவோம், அது நமக்கு இந்த சாபமாக மாறிடும். அடுத்தது இறந்தவர்கள் சாபம். பெரிய கடுமையான சாபம். செத்தவன் சும்மாவே சாக மாட்டேங்கிறான், எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறான். இந்த 3 சாபத்தை முதல்ல நம்ம கடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை எப்படி கடக்கலாம், அதுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் தெளிவாக எல்லாமே விவரமாக சொல்கிறேன். பாருங்கள், நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 3 சாபங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நிம்மதியாக இருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைப்பட்டிருந்தாலும், எது விளங்காமல் இருந்தாலும், ஏன்டா வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே கிடைக்காதாடா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த நிம்மதி ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியில் அதை கொடுப்பான். இதை கேட்குற உள்ளங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். கும்பராசிக்கு சாபங்கள் விலக என்ன செய்யணும்? 1 2 அது நிறைய இருக்குது. அதில் ஒரு 3 எடுத்து அப்படி குலுக்கி போட்டு 3 சாபத்தை வெளியில் கொண்டு வந்துடுறோம். அவசியம் இந்த 3 சாபம் விலகினா தான் நிம்மதி கிடைக்கும். பெண் சாபம்,
நாக சாபம், முன்னோர் சாபம். இந்த 3 சாபம் விலக என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த சாபம் ஏன் வந்தது அப்படி பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே இல்லையா, எதுவுமே நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த சாபம்லாம் வந்திருக்கேப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, எந்த பெண் மீது அதிகமாக அன்பு காட்டுகிறோமோ அந்த பெண்ணாலேயே சாபம் வரும். பெண்கள் மீது அன்பு காட்டினா பெண்ணால் சாபம் வரும். ஒன்று அந்த பெண்ணால் சாபம் வரும், இல்லை வேறு பெண்ணால் சாபம் வரும். அன்பு காட்டாமல் பெண்களை விட்டு விலகுதல் தான் உங்களுக்கு நல்லது. இது சாபம் வருவதற்கு என்ன வழின்னா, அன்பு காட்டாமல் பெண்கள்கிட்டேருந்து விலகி இருப்பது சாபம். இப்போ நல்லா கவனிக்கணும். அம்மா மீது அன்பு காட்டலை, பொண்டாட்டி மீது அன்பு காட்டலை, தங்கச்சி மீது அன்பு காட்டலை, உறவுகள் இதுமாரி அக்கா மீது அன்பு காட்டலை, இது சாபமாக உங்களுக்கு வரும். இதுக்கு தீர்வு என்னங்க? இந்த பெண்கள் மீது அன்பு காட்டலை, இதுக்கு தீர்வு என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது நல்லது. ஒரு பெண் தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நாமத்தை, ஏதாவது ஒரு அம்பாளோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். துர்கா பரமேஸ்வரியே நமக, இல்லை மீனாட்சியே போற்றி, மீனாட்சியே நமக, மீனாட்சிம்மா என்னை காப்பாற்று, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ அந்த பெண் சாபம் விலகும். அந்த பெண் சாபம் இனிமேல் வராமல் இருக்க என்ன பண்ணணும்? எந்த பொம்பளை பிள்ளைகள்ட்டையும் ரொம்ப அன்பு காட்டாமல் இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இப்போ என்னங்க, முதல்ல அன்பு காட்டலேன்னு பிரச்சனை வந்தது, இப்போ அன்பு காட்ட வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, முதல்ல காட்டாதுன்னா கண்டுக்காமல் இருந்தது. அக்காவுக்கு செய்கிற கடமையை செய்யலை, தங்கச்சிக்கு செய்கிற கடமையை செய்யலை, அம்மாவுக்கு செய்கிற கடமையை செய்யலை. இவங்கெல்லாம் வாலண்டியராக எதிர்பார்க்குற உறவுகளுக்கு கொடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது, இப்போ இந்த பாவம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா, இந்த பெண் அன்பெல்லாம் அதிகமாக காட்டி அவசப்படுறதை விட ஹாய் பாய் சொல்கிறது நல்லது. நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருமா, அவ்வளோதான். நம்ம அன்புங்கிற பேரில் ஓவராக போய் இறங்கி நம்ம அப்புறமா திருப்பி அவங்க அதை செய்யலேன்னு சொல்லும் போது அவங்க சாபம் கொடுத்து போடுறாங்க. இப்போ கும்பம் புரிஞ்சுக்கிறீங்களா? இங்கே தான் பெண் சாபம் ஏற்படுது. நாக சாபம்ன்றது என்னென்னா, நம்ம வார்த்தைகளில் என்ன பண்ணுறோம், சில பேருக்கு நியாயம் சொல்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்கிறோம், அது சாபமாக மாறிடுது. அதனால் எதிர்பாராத மாற்றத்தை அடிக்கடி கும்பராசிகள் சந்திப்பீங்க. எப்படின்னா, நாகசாபம் இருக்குனாலும் தெரிஞ்சிடும். எதிர்பாராத மாற்றம், நல்லா வருவோம், வளர்ந்து வருவோம் ஒரு இடத்துல, அப்போ தான் சூப்பராக செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி இருப்போம். திடீர்னு அங்கேருந்து ஆண்டவன் நம்மளை மாற்றிடுவோம். சார் நல்லா போனது சார் வாழ்க்கை, நான் வெளிநாட்டில் இருந்தேன் சார், இப்போ தான் சார் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது, இப்போ தான் சார் ஒரு நல்லா வந்தது, திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டான் சார். சார் உள்நாட்டில் இருந்தேன் சார், இப்போ தான் சார் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், நல்லா ஓடுனது சார், எதுக்கு ஒருத்தன் கடை போட்டான் சார். சார் இப்போ தான் சார் வாழ்க்கையில் நானே ஒரு கடனை வாங்கி இப்போ தான் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சேன் சார், அடைச்சிட்டேன் சார் கடனையும். ஆனால் பார்த்திங்கன்னா தலையில் இடி மாரி ஒரு கடன் இறங்கியிருக்கு சார். இப்போ இது நாகசாபம், எதிர்பாராத மாற்றம். முன்னோர்கள் சாபம் சமூகத்தில் பிரச்சனை உண்டாக்கிடும். முன்னோர்கள் சாபம் கும்பத்துக்கு இருக்குன்னா, வீட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை திட்டமாட்டான், சமூக பிரச்சனையை நம்மளை மாற்றுவாங்க, ஊருக்கு பதில் சொல்ல வச்சுருவாங்க. இதுதான் கும்பராசிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. சமூக பிரச்சனை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும், அது முன்னோர்கள் சாபம் இருக்கிறதுனால. வீட்டில் உள்ள வந்துட்டுறதே பெரிய கஷ்டம், சமூகத்தில் உள்ள வந்துட்டுனாலும் இன்னும் எப்படி இருக்கும், வாயை விட்டு மாட்டிக்கிறது. அதனால் வீடு உண்டு வேலை உண்டு, வேலை உண்டு வீடு உண்டு, வீடு உண்டு வேலை உண்டு, வேலை உண்டு வீடு உண்டு, இப்படியே இருந்தால் நல்லது. மொத்தத்தில் வேலவனை நம்புவது நல்லது, முருகா அப்படிங்கிறது நல்லது. இதையெல்லாம் இந்த சாபத்தினால் சந்திக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏறத்தாழ சமூக பிரச்சனை, எதிர்பாராத மாற்றம், பெண்கள் அன்பு காட்டாததுனால பெண்கள் நம்மளை விளக்குறது, இப்படிலாம் சந்தித்து ஒரு கட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் தனிமையே போதுங்கிற நம்பிக்கைக்கு வந்துடுவாங்க. தனிமைங்கிறது கடைசியில் அவங்களுக்கு ஒரு தலை விதியாக போயிடும். சார் நான் தனியாக இருக்கிறேன் சார், பொம்பளை பிள்ளை சொல்லணும் தனியாக இருக்கேன் சார், ஆம்பளை பையன் சொல்லுவான் தனியாக இருக்கேன் சார், தனிமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது சார், யாரும் இல்லை சார், யாரும் பேச மாட்டாங்க சார். பேசுகிறாங்க சார், எல்லாம் காரியத்துக்கு பேசிட்டு போயிடுறேன். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? சனி பகவானையும் ராகு பகவானையும் வழிபாடு பண்ணணும். சனி பகவானையும் ராகு ஒரு தடவை முடிஞ்சதுன்னா கும்பராசிக்காரவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் திருநள்ளார், திருக்கொள்ளிக்காடு, எங்கெல்லாம் சனி ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற சனியை போய் வழிபாடு பண்ணுங்கள். ராகு வழிபாடு பண்ணுங்கள். ராகு பகவான் திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவான் வழிபாடு பண்ணுங்கள்.
நண்பர்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நண்பர்களுக்கு உதவி பண்ணுங்கள். நீங்களே வாலண்டியராக நண்பர்களுக்கு உதவி பண்ணுங்கள். என்று உங்களை நீங்கள் அறிகிறீங்களோ, நான் தான் இது தாண்டா நான் அப்படி நினைக்கிறீங்களோ, அன்றைக்கி தான் உங்களுக்கு சாபம்லாம் விலகிருச்சுன்னு அர்த்தம். தன்னைத்தானே உணருதல் தான் சாபத்தின் விளக்குதல். பாடம் என்ன பாடம் கற்றுப்பீங்கன்னு தெரியுமா? அந்த சாபம்லாம் இருக்கிறனால உறவுகள் நமக்கு முக்கியம் நம்ம நினச்சோம், ஆனால் உறவுகள் நம்மளை முக்கியம்னு நினைக்கலை. இதுதான் பாடம். தனித்துவமான வெற்றி பெறக்கூடிய காலம் வரும்பொழுது சாபங்கள் விலகிடுச்சுன்னு அர்த்தம். தனித்துவமாக நீங்களே இண்டிவிஜுவலாக வெற்றி பெற ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் கும்பம். கும்பத்தோடைய சாபம் எப்படி வந்தது, எப்படி விலகுனது அப்படின்னு பற்றி பேசியிருக்கோம். இன்னும் என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன ரூட்டை பிடிச்சா சாபங்கள் டோட்டலி விலகி நம்ம நல்லா இருப்போங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். தொடர்ந்து பாருங்கள். இன்னிலிருந்து ரொம்ப அன்பை யார்ட்டையும் காட்ட வேண்டாம். அதே மாதிரி சமூக பிரச்சனைகள் ரொம்ப தலையிட வேண்டாம். தனிமையாக இருப்பது நல்லது. சனி ராகு வழிபாடு பண்ணுவது நல்லது. அதே தனிமையில் இருந்துக்கிட்டே அதாவது பார்த்திங்கன்னா 10 பேரோடு இருக்கணும், ஆனால் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக தெரியணும். அதுதான் பிளான். அதை பண்ணுங்கள். நண்பர்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய பிளான் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. உங்களை அறிந்து கொள்ளுங்கள். ரமண மகரிஷி மாதிரி தன்னைத்தானே அறிந்து கொள்ளுங்கள். உறவுகள்னால் என்னங்கிறத பாடம் கற்றுக் கொடுத்துரும். இவங்க தான் இவங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிங்க. தனித்துவமான வெற்றி உங்களுக்கு உண்டாகும். நல்லது நடக்கும். எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ இந்த சாபங்கள் மொத்தமாக நீங்கிறதுக்கு நம்ம எல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் சாபம் நீங்கணுன்னா வீட்டில் தாயாரை மனசில் நினச்சி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அவ்வளோதான். அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் அதாவது மன்னிப்பு கிடச்சிருச்சு தாயார்கிட்டேருந்துன்னா அது பெண் சாபம் நீங்கிடும். லக்ஷ்மி தேவி, அபிராமி, மீனாட்சி, காமாட்சி, அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுங்க. பெண் சாபம் விலகும். தினமும் பெண்களை மதித்து நடங்க. ரெஸ்பான்ஸ் கொடுங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க, ஏழைகள், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு கொடுங்க. சேலை தானம் பண்ணுங்கள். பணம் ஏதாவது முடிஞ்சால் கொடுங்க. நல்லது நடக்கும். நாகசாபம் அப்படிங்கிறது ராகு கேது பரிகாரம் செய்யணும். ராகு கேது நவகிரகத்தில் ராகு கேது இருப்பாங்க. சிவன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள். திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, கீழப்பெரும்பள்ளம் இப்படிங்கிற ஊருக்குள்ள ராகு கேது ஸ்தலம் இருக்குது. முடிஞ்சால் போய் எங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியலைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் ராகு கேது இந்த நவகிரகத்தில் இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். பாலாபிஷேகம் பண்ணுங்கள். நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வரும். அந்த நாள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சொல்லித்தரேன். நாகப்பஞ்சமி நாளில் விரதம் இருங்க. இந்த நாகசாபம் இருக்கிறவங்க சர்ப்பசாபம்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா மரம் நடுதல் ரொம்ப சிறப்பு. இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கு இதான் நல்ல வழி. ஆமாம், திருநாகேஸ்வரம் இந்த ஸ்தலங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள். போய் தரிசனம் பண்ணலாம். இந்த இறந்தவர்கள் சாபம் விலகணுன்னா மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டுதோறும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிரார்த்தம் செய்வது நல்லது. ஆமாம், திருவாதிரையில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த கரிநாள்னு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கரிநாள்னு என்னென்னு தெரியாது. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கணும். முன்னோர்கள் டைரெக்டாக நம்மள்கிட்ட பேசுவாங்க. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கிறது நல்லது. காலண்டரில் போட்டிருக்கும் கரிநாள் அப்படின்னு. அன்றைய நாளில் முன்னோர்களை நினைங்க. அப்போ தான் அந்த பித்திரு தோஷமே விலகும். ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுங்கள் நிறையா. காகங்களுக்கு உணவு வைங்க. பித்ரு சாந்தி அது. காசி, ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று சுவாமி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியம், இந்த 3 சாபங்கள் விலகணும். ஏன் இருக்கிற எல்லா சாபமும் விலகணும்னா இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுக்கிறோம். என்னென்னா, நல்ல மனசு, நல்ல செயல்கள் தான் மிகப்பெரிய காரணம். அதுதான் பரிகாரம். யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார்ட்டையாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்டுடுங்க. மன்னிப்பும் கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல தீர்வு. 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. 5 நிமிஷம் டெய்லி மன அமைதிக்காக டெய்லி 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். நமசிவாயா அப்படின்ற மந்திரத்தை ஜபமாக சொல்லுங்கள். பெருமாள் தான் பிடிக்கும்னா நாராயணான்னு சொல்லுங்கள். ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க.
கண்டிப்பாக இந்த சாபங்கள்லாம் விமோச்சனமாகி உங்கள் வாழ்க்கை தரித்திரம் விலகி நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.